காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக நமக்கு முக்கிய செய்தி கிடைக்கப்பெறுகிறது. 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேகா இன்னும் ஆட்சி அமைப்பதற்கு 11 இடங்கள் பெரும்பான்மைக்காக தேவைப்படுகிறது. அதற்காக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நமக்கு முக்கிய செய்தி கிடைக்கப்பெறுகிறது. காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும் சேர்த்து 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தா 5 + 4 + 4ன்னு பார்க்கும்போது 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் தனிப்பெரும்பான்மைக்கு அவங்களுக்கு 11 இடங்கள் தான் தேவைன்னு இருக்கக்கூடிய நிலைகளில் தாவேகா இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. இந்த 13 பேருமே, இந்த 3 கட்சிகளுமே சம்மதித்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதை விட 2 பேர் கூடுதலாகவே இருப்பாங்க. இந்த 3 பார்ட்டிஸுமே, காங்கிரஸ் அப்புறம் 2 கம்யூனிஸ்ட்டு, அது அவங்களுக்கு சேர்த்தா மொத்தம் 4 கட்சிகள் சம்மதித்தால் ஆட்சியில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆட்சியில் பங்கு உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகா இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தாயுமானவன், விரிவாக சொல்லுங்க, இந்த பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கியது, யாரோட பேசிக்கிட்டு இருக்காங்க, தாவேகா மட்டத்தில் யார் பேசுறாங்க, அந்த கட்சிகளில் யாரோட பேசுறாங்க? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலியாக யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்காத ஒரு நிலை என்பது தொடர்கிறது. இன்னும் 2 வாரங்கள்ல பெரும்பான்மையை நிரூபிப்பதாக ஆளுநர் மாளிகைக்கு தாவேகா தலைவர் விஜய் தரப்புல மெயில் என்பது அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளைய தினம் ஆளுநரை சந்தித்து தனிப்பெரும் கட்சி, அதாவது தமிழகத்திலே பெருவாரியாக வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில ஆட்சி அமைக்க உரிமையை தாவேகா தலைவர் விஜய் கோர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாகத்தான் பனையூரில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 108 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. விஜய் அவர்கள் 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்துல 107 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றிருப்பதாக கருத வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க 11 பேர், அதாவது சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட 11 பேருடைய ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. இந்த நிலைதான் தாவேகா தரப்புல 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுடன் ஆலோசனையில ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனையை பொறுத்த மட்டில் நேற்று நள்ளிரவு முதலே இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்தது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், வெற்றி பெற்ற கட்சிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தமட்டில் பார்த்தோம்னால் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால 107 இடங்கள்ல மட்டும்தான் அவரால் தாவேகா வெற்றி பெற்றதாக கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தமட்டில் 59 இடங்கள், அதிமுகவை பொறுத்தமட்டில் 47 இடங்கள், திமுக கூட்டணியில அங்கமைக்கக்கூடிய காங்கிரஸை பொறுத்தமட்டில் 5 இடங்கள், அதிமுக கூட்டணியில் அங்கமைக்கக்கூடிய பாமகவை பொறுத்தமட்டில் 4 இடங்கள், 2 கம்யூனிஸ்டுகள் சிபிஐ, சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளும் தலா 2 இடங்கள் என வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவை தாவேகா கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாமகவுடன் தாவேகா தொடர்ந்து திரைமறைவுல பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே பல்வேறு கூட்டங்கள்ல தெரிவித்துவிட்டால் தாவேகாவுடைய கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு கட்டாயம் ஆட்சியில அங்கம் வைக்கக்கூடிய வகையில ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில யாரெல்லாம் ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பாமகவோடு இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த 3 கட்சிகளும் ஒரு 11 தொகுதிகளை ஆதரவு அளிக்கக்கூடிய பட்சத்தில் தாவேகா நிச்சயமாக ஆட்சியை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம்
ஆளுநரை சந்தித்து தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்ச தாவேகா தலைவர் விஜய் உரிமை கோர இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை முடித்து கட்சிகளை ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்வதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த மூன்று கட்சிகளை தாவேகா அப்ரோச் பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. இன்னும் 2 நாளைக்குள்ள அதை முடிக்கணும்னு அவங்க பிளான் பண்றதா சொல்றீங்க. அந்த கட்சிகள் கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, அது பற்றி தகவல் இருக்கா? திமுக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தமட்டில் காங்கிரஸ், அதேபோல் விசிக மற்றும் சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் அனைவருமே அண்ணா அறிவாலயத்துக்கு நேரில் சென்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை விவாதித்து வராங்க. குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் கொள்கை சார்ந்த கூட்டணி எனவும் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்தாலும் கூட தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதில் மட்டுமல்லாம தங்களுக்கான ஆதரவை வழங்குமாறு தாவேகா தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவுடைய இந்த வாய்ப்பை இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கான ஆட்சி அதிகாரத்துல பங்கு அளிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. ஒருவேளை இந்த ஆஃபரை ஏற்கக்கூடிய பட்சத்துல இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அதிமுகவை பொறுத்தமட்டில் நாளைய தினம் எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. எம்எல்ஏக்கள் கூட்டத்தினுடைய இறுதியாக அதிமுகவுடைய நிலைப்பாடும் என்ன என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தாவேகா ஆட்சி அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நன்றி தாயுமானவன், விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.